குரு வணக்கங்கள், வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம மே மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஏப்ரல் மாதத்தில் நிறைய விஷயங்கள் எல்லாத்தோடதுலேயும் நடந்திருக்கும். எதிர்பாராத திருப்பு முனைகள், எவ்வளோ பேருக்கு நிறைய கஷ்டங்கள், சில பேர்த்துக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டங்கள் நடந்திருக்கும். ஏன்னா ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷனில் தாண்டி இப்போ அடுத்தது மே மாதத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ இந்த மே மாதமாவது நம்மளுக்கு ஒரு விடை தெரியுமா அப்படின்ட்டு நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாருக்குமே ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்குது. ஏன்னா குரு மாற போகிறனால அதோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே அந்த முந்தைய மாதமான மே மாதத்திலே நடக்க போகுது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ மேஷம் முதல் மீனம் வரை மே மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போறது இந்த மே மாத பலன்களா மேஷ ராசிக்காரர்களை பத்தி தான். லாஸ்ட் 2 months-ஆவே உங்களோட கெரியர்ல பாத்தீங்கன்னா ஒரு தடை இருந்திருக்கும். புதுசா ஒரு முயற்சி எடுக்கும் போது அதுல ஒரு தடங்கள் இருந்திருக்கும், கண்டிப்பா இருந்திருக்கும். ஒரு பணத்தை எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, வராம இருந்திருக்கும். ஒரு இடம் வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க, கையில காசு இருக்கும், ஆனா அந்த இடம் அமையாம இருந்திருக்கும். ஏன்னா இந்த இடதோஷம் அப்படிங்கிறது இந்த மேஷராசிக்காரர்களுக்கு கடந்த ஒரு 2.5 வருஷமாவே ஸ்டார்ட் ஆயிருக்கும். இப்போ 7.5 சனி ஸ்டார்டிங்ல இருக்கும்போது அந்த விரயங்கள் அப்படிங்கிறது ஆகக்கூடிய ஒரு நேரம். பட் இருப்பினும் பாத்தீங்க அப்படின்னா லக்னாதிபதியும் வெட்டுக்குறியும் இப்போ கோச்சாரத்துல 12ல இருக்காரு. அவர் இப்போ உங்களுக்கு ஒரு மிட் ஆஃப் த மந்த்ல அழகா உங்களுடைய லக்னத்துல உட்கார போறாரு. அப்ப செவ்வாய் உங்களுடைய லக்னத்துல வரும்போது என்னென்னலாம் விரயங்களாச்சோ அதை நீங்க பிளான் பண்ணி அதை ஒரு சூப்பரா வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பக்காவா ஒரு விஷயத்தை நீங்க வாங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கான ஒரு வேகம், அதற்கான ஒரு முயற்சி, அதே மாதிரி உங்களுக்கு சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு போகும்போது பண வரவுகள் உங்களுடைய பிசினஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா குரு உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்க்கறனால, 7, 9ஐ பார்க்கறனால, 11ஐயும் பார்க்கறனால ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள், ஒரு பிசினஸா இருக்கட்டும், உங்களுடைய கரியர் குரோத்தா இருக்கட்டும், அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிசினஸா இருக்கட்டும், ஒரு புதுசா நீங்க ஆரம்பிக்க போறீங்க, இல்ல நீங்க கரெக்டா ஒரு வருமானத்துக்கு உண்டான ஒரு லாபஸ்தானத்துக்காக நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு புதுசா உங்களுக்கு ஒரு பார்ட்னர் வராங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்ல பாத்தீங்க அப்படின்னு ஒரு குழப்பமா இருந்திருக்கும். ஆனாலும் குரு வக்ர நிவர்த்தியாய் இப்ப அதே 3ஆம் இடத்துல இருந்து இந்த பார்வையை செலுத்தும் போது இப்ப மெயினா குரு ஜூனுக்கு அப்புறமா மாற போறாரு இல்லையா? அப்போ அந்த ஒரு பாக்கியத்தை இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடியே தர போறாரு. அப்போ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மேஷராசிக்கு பிளானிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடும். இப்ப இவ்வளவு நாள் குழப்பத்துல இருந்திருப்பீங்க, இவ்வளவு நாள் பிரச்சனைகள்ல இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ உங்களுக்கு அந்த பிளான் 100% சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கரெக்டா உங்களுக்கு குரு வழி நடத்த போறார். அடுத்த ஒரு செகண்ட் மிட் ஆஃப் த மந்த்ல பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் மிதுனத்துக்கு போகும்போது குருவும் சுக்கிரனும் ஒரே இடத்துல இருக்கலாமான்னு கேட்டா இருக்கக்கூடாது. ஆனா அவங்க அரை மறைவு ஸ்தானத்துல இருக்கிறதுனால பெருசா பாதிப்பு அப்படிங்கிறதுனால ஒண்ணும் இல்லை. பெண்களுக்கு பாத்தீங்கன்னா புது புது தொழில்கள் அண்ட் நீங்க லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் கிடைக்கும். கெரியர்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆக போகுது மே மாசத்துல. அண்ட் உங்களுக்கு அடுத்தடுத்த லெவல் ஆஃப் பாத்தீங்க அப்படின்னா ஒர்க்ல உங்களுக்கு அப்கிரேடேஷன்ஸ் நடக்க போகுது. இது ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னா லக்னாதிபதி என்ன முயற்சி எடுத்தாலும் 8க்குரியவரும் பாத்தீங்க அப்படின்னா லக்னத்துல இருக்காரு. அப்ப என்ன அப்படின்னா நீங்க போய் ஒரு இடத்துல நின்னாலும் பிரச்சனையும் உங்களை தேடி வரும் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த மாதிரி காலகட்டத்துல அதிகமா யாருக்கிட்டையும் பேசாதீங்க, சண்டை போடாதீங்க. மறைமுக எதிரிகள் 8ங்கிறது இந்த எதிரிகள் ஸ்தானத்தையும் குறிக்கும். பெருசா பின்னாடி இப்ப நீங்க முன்னாடி ஒரு விஷயத்த ஓப்பனா சொன்னாலுமே அதன் மூலியமாக பிரச்சனை தரக்கூடிய மனிதர்கள் உங்களை சுத்தியே இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா பெருசா யாருக்கிட்டையும் எதுவுமே ஷேர் பண்ணாதீங்க. நீங்க ஒரு புது முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா அதற்கான வேலைகளை உங்க தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும் சொல்லலாம், மட்டும் போதும். ஒரு 3rd person கிட்ட ஷேர் பண்றது, இல்ல வெளியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்றது, அதெல்லாம் பண்ணாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்துல யாராவது உங்களை தேடி பிரச்சனைக்கு வராங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல இருந்து தள்ளி போயிடுங்க. அதே மாதிரி 8க்குரியவர் திடீர் அதிர்ஷ்டம் தான். அதே மாதிரி அப்ராட் போகிறதுக்கான எல்லா சான்சஸும் இருக்கு. ஏன்னா 8ங்கிறது பிரச்சனையும் கிடையாது, வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அதற்கான ஒரு விஷயங்கள் இப்ப செவ்வாய் 12ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ கரெக்டா பிளான் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க கரெக்டா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மே மாதம் முழுவதும் உங்களோட பிளானிங்ல 100% சக்சஸ் இருக்கும். மேஷம் முதல் மீனம் வரை இந்த மே மாத பலன்களை நம்ம பார்த்தாச்சு. இதெல்லாமே பொது கருத்துக்கள் தான். உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க, கீழே என்னோட நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய டீட்டெயில்ஸை. ஏன்னா பொது கருத்துக்களையும் தாண்டி சுய ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு பார்க்கணும். டிஎன்ஏ படி பிரசனம் படி நம்ம பார்க்கலாம்.
ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கிரகங்களோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்காம நம்ம சொல்லக்கூடாது. ஸோ கிரகங்கள் சுழரும், நட்சத்திரங்கள் சுழராது. அப்படிங்கும்போது நட்சத்திரம் பேஸ் படி நம்ம பார்க்கும்போது எல்லாமே அக்யூரேட்டாக வந்து தெரியும். லைஃப்ல நிறைய பேத்துக்கு நிறைய கேள்விகளுக்கு விடை தெரியாமல் இருக்கும். ஸோ நம்ம நியூமராலஜி படி அந்த விஷயத்த மாற்றிக்கலாம். அதே மாதிரி நிறைய குறியீடுகள் இருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை எவ்வளோ பெரிய தசாபுக்தி நமக்கு மோசமாக இருந்தாலும் 27 நட்சத்திரங்கள்ல வந்து நமக்கு ஃபேவரா செய்யக்கூடிய நட்சத்திரங்களை வச்சு அதை இயக்கலாம். நிறைய சூட்சமங்கள் இருக்கு. இப்ப நமக்கு வந்து பணமே வராது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து அவயோக தசை நடக்குது, ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஒண்ணுமே நடக்காது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பே இருக்காது, நிறைய பேர் வேலை இருந்திருப்பீங்க, பட் நான் அதற்கான ஒரு குறியீடுகள் நம்பர்ஸ் இதெல்லாமே நான் கொடுப்பேன். அது வந்து ஆக்டிவேட் ஆகும். நம்ம ஜெம்ஸ்டோன்ஸ் போடும்போது ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பெரிய கஷ்டங்களா இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய எல்லா சூழ்நிலையும் நம்ம கிட்ட இருக்கு. அதோட சூட்சமம் அறிந்து அதை செயல்படுத்தி அதை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்க, எல்லா பிரச்சனைக்கான சொல்யூஷன் கண்டிப்பா இருக்கு. நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களோட சுய ஜாதகத்துக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம மே மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி வந்து ஏப்ரல் மாதத்துல நிறைய விஷயங்கள் எல்லாத்தோடதுலயும் நடந்திருக்கும். எதிர்பாராத திருப்பு முனைகள், எவ்வளோ பேருக்கு வந்து நிறைய கஷ்டங்கள், சில பேர்த்துக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டங்கள் நடந்திருக்கும். ஏன்னா ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன்ல தாண்டி இப்போ அடுத்தது மே மாதத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ இந்த மே மாதமாவது நம்மளுக்கு ஒரு விடை தெரியுமா அப்படின்ட்டு வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்கு. ஏன்னா வந்து குரு மாற போறனால அதோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே அந்த முந்தைய மாதமான மே மாதத்திலே நடக்க போகுது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ மேஷம் முதல் மீனம் வரை மே மாத பலன்கள் எப்படி இருக்கு நம்ம பார்த்துடலாம். சிம்ம ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த மே மாத பலன்கள் பொதுவாக வந்து உங்களுக்கு ஒரு குரு பகவான் மாறுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்கன்னு நான் ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்கேன். பட் இப்போது நான் சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலை பளு, ஹார்ட் ஒர்க் வந்து 3 times into 9 times அந்த மாதிரி ஹெவி ஹார்ட் ஒர்க் போட்டாலுமே வந்து அதற்கான பலன்கள் இல்லாமல் இருந்திருக்கும். எவ்வளோ வேலை செஞ்சாலுமே வந்து ஏதாவது ஒரு அவமானங்கள் மூலியமாக தத்தளிச்சுட்டு இருப்பீங்க. ஏன்னா பிகாஸ் அஷ்டம சனி அப்படிங்கிறனால அவமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களை தேடி வரும். அப்போ என்ன பண்ணாலுமே ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலைமையில தூக்க நிம்மதி இருந்திருக்காது, உடம்பு எல்லாம் ரொம்ப பெயினா இருக்கும். இது மாதிரி எல்லாம் நீங்க அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. பணத்தால இழப்பு, அதே மாதிரி பார்ட்னர்ஸ்னால பிரச்சனை, இதெல்லாமே நடந்திருக்கும். ஓகே, மே மந்த்ல ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. பொதுவாக வந்து உங்களுக்கு குரு யாரு? 5க்கும் 8க்கும் உரியவர். 5 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பூர்வ புண்ணியஸ்தானம் இதெல்லாமே இருக்க போகுது. இப்போ உங்களுக்கு வந்து 5க்கும் 8க்கும் உரியவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக்னத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் இடத்துல இருக்கார். அடுத்தது 12க்கு வர போறாரு. இந்த ஜூன் மாசத்துக்கு அப்புறம் 12க்கு வர போறாரு. ஓகே, அப்போ வழிகாட்டுதல் சொல்லக்கூடிய அந்த குரு 12ல போய் மறையலாமா அப்படின்னு கேட்டா 5க்குரியவர் மறையக்கூடாது, ஆனா 8க்குரியவர் மறையலாம். அப்போ வந்து என்ன அப்படின்னா இவ்வளவு நாள் சந்திச்சுட்டு வந்த பிரச்சனை இப்போ உங்களுக்கு அது வந்து சால்வ் ஆக போகுது. ஆனா 5க்குரியவர் மறையலாமா அப்படின்னு கேட்டா நம்மளோட பிளானிங் மறையலாமான்னு கேட்டா பிளான் பண்ணும்போது ஒரு ஆஃப் பிளாங்கா இருப்பீங்க. நீங்க நிறைய பேர்த்துக்கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்க, எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலா நீங்க முடிவு பண்ணுங்க. ஆனா 8க்குரியவர் மறையலாமான்னு கேட்டா 100% மறையலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லது. அப்போ சில பேர்த்துக்கு வந்து கடன் அடைக்க முடியாதபடி ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஒரு ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு தடங்கள் இருந்திருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஒரு லீவ் போடுறீங்க, ஒரு புதுசாக ஒரு ஊருக்கு போகிறீங்க, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடங்களாக இருக்கும். பட் இந்த காலகட்டத்தில் ஒரு மே மந்தில் அதுக்கு எல்லாமே வந்து விடிவு காலம். அப்போ உங்களுக்கு வந்து கடன் அடைக்கக்கூடிய ஒரு சோர்ஸ் வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ இது வந்து ஒரு நல்ல விஷயம் இந்த மே மந்த்ல நடக்க போகுது. ஆனா குரு வந்து பாத்தீங்கன்னா 12ல மறையறனால, 5க்குரியர் மறையறனால பிளானிங் மட்டும் கொஞ்சம் பார்த்து பிளான் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க எதுக்குமே வந்து. அதே மாதிரி வந்து உங்களை சுத்தி சூழ்ச்சி நடக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா 8க்குரியர் மறைந்தாலும் 8க்குரியவர் தானே. அப்போ அந்த சூழ்ச்சிகள் வந்து மறைமுகமான எதிரிகள் மூலியமாக. அப்போ அது என்னன்னா திடீர்னு பேசாதவங்க பேசுவாங்க. 10 வருஷம் பேசாத ஒரு நண்பர்கள் வந்து திடீர்னு வந்து பேசும்போது உங்களுக்கு ஒரு நல்ல நட்பா தோணும். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ பொதுவா நீங்க வந்து அவங்க கிட்ட எல்லாமே வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா வந்து அஷ்டம சனி அப்படிங்கும் போது அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. என்னதான் வந்து மற்ற கிரகங்கள் நமக்கு ஃபேவர் பண்ணாலும் சனி பகவான் ஃபேவராகவே இல்லை. அப்போ நம்ம வந்து ஒருத்தங்களை நம்பி ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா ஜாக்கிரதை. அவங்கவுங்க கால வாரதான் வந்திருக்காங்க. சில பேர் வந்து பெத்தங்களை பிரிஞ்சு இருந்திருப்பீங்க, திடீர்னு வந்து பேசுவாங்க.
ஏதோ ஒரு சொத்துக்காக இருக்கட்டும், ஒரு பணத்துக்காக இருக்கட்டும், இல்ல ஒரு தேவைக்காக இருக்கட்டும். ஏன்னா யாரை நம்பினாலுமே இப்ப வந்து எதிரியாக கூடிய இருக்கக்கூடிய ஸ்டலம் தான். ஏன்னா யாரா இருந்தாலுமே அவங்களோட சுயநலத்துக்கு தான் வந்து ஒருத்தவங்க கிட்ட வந்து பேசுவாங்க. ஸோ உங்களுக்கு அப்படிதான் நடக்குது. ஜாக்கிரதையா 1க்கு 4 தடவை யோசிச்சுட்டு நிதானிச்சுட்டு ஒரு தடவை நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம்னு கொஞ்சம் தள்ளி போடுங்க. அவங்களோட சுயரூபம் உங்களுக்கு தெரிய வரும். ட்ரை பண்ணி பாருங்க. இது கண்டிப்பா நடக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, நிதானிச்சு செயல்படுங்க, ஹெல்த் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி உங்களுக்கு வீரியமாக இருந்தாலும் பொறுமையா நிதானித்து ஏதோ ஒரு விஷயத்துல கடவுள் மேல பாரத்தை போட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த காரியம் வெற்றி நடக்கும். மேஷம் முதல் மீனம் வரை இந்த மே மாத பலன்களை வந்து நம்ம பார்த்தாச்சு. இதெல்லாமே வந்து பொது கருத்துக்கள் தான். உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க, கீழே என்னோட நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய டீட்டெயில்ஸை. ஏன்னா பொது கருத்துக்களையும் தாண்டி சுய ஜாதகத்துல வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். டிஎன்ஏ படி பிரசனம் படி நம்ம பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கிரகங்களோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்காம நம்ம சொல்லக்கூடாது. ஸோ கிரகங்கள் சுழரும், நட்சத்திரங்கள் சுழராது. அப்படிங்கும்போது நட்சத்திரம் பேஸ் படி நம்ம பார்க்கும்போது எல்லாமே அக்யூரேட்டா வந்து தெரியும். லைஃப்ல நிறைய பேருக்கு நிறைய கேள்விகளுக்கு விடை தெரியாம இருக்கும். ஸோ நம்ம நியூமராலஜி படி அந்த விஷயத்த மாத்திக்கலாம். அதே மாதிரி நிறைய குறியீடுகள் இருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை எவ்வளோ பெரிய தசாபுக்தி நமக்கு மோசமாக இருந்தாலும் 27 நட்சத்திரங்கள்ல வந்து நமக்கு ஃபேவரா செய்யக்கூடிய நட்சத்திரங்களை வச்சு அதை இயக்கலாம். நிறைய சூட்சமங்கள் இருக்கு. இப்போ நமக்கு வந்து பணமே வராது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து அவயோக தசை நடக்குது, ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பே இருக்காது, நிறைய பேர் வேலை இருந்திருப்பீங்க. பட் நான் அதற்கான ஒரு குறியீடுகள் நம்பர்ஸ் இதெல்லாமே நான் கொடுப்பேன். அது வந்து ஆக்டிவேட் ஆகும். நம்ம ஜெம் ஸ்டோன்ஸ் போடும்போது ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய எல்லா சூழ்நிலையும் நம்ம கிட்ட இருக்கு. அதோட சூட்சமம் அறிந்து அதை செயல்படுத்தி அதை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்க, எல்லா பிரச்சனைக்கான சொல்யூஷன் கண்டிப்பா இருக்கு. நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களோட சுய ஜாதகத்துக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம மே மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி வந்து ஏப்ரல் மாதத்துல நிறைய விஷயங்கள் எல்லாத்தோடதுலயும் நடந்திருக்கும். எதிர்பாராத திருப்பு முனைகள், எவ்வளோ பேருக்கு வந்து நிறைய கஷ்டங்கள், சில பேர்த்துக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டங்கள் நடந்திருக்கும். ஏன்னா ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன்ல தாண்டி இப்போ அடுத்தது மே மாதத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ இந்த மே மாதமாவது நம்மளுக்கு ஒரு விடை தெரியுமா அப்படின்ட்டு வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்கு. ஏன்னா வந்து குரு மாற போறனால அதோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே அந்த முந்தைய மாதமான மே மாதத்திலே நடக்க போகுது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ மேஷம் முதல் மீனம் வரை மே மாத பலன்கள் எப்படி இருக்கு நம்ம பார்த்துடலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாத பலன்கள் வந்து நிறைய பேர் வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, வீடு கட்டியிருப்பீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு அடுத்ததான் வந்து 2ஆம் இடத்துக்கு வர போறாரு. அப்போ உங்களுடைய விஷயங்கள், நீங்க புதுசா ஒரு ஒர்க்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் கிடைக்க போகுது. ஒரு வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க, ரெனோவேஷன் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. அது எல்லாமே வந்து குரு பணம், அது என்ன வந்து பார்த்தீங்கன்னா குரு மாறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி எல்லா விஷயங்களும் கொடுத்துருப்பாரு. ஹெல்த்தில் தான் கையை வைப்பாரு கண்டிப்பா. மிதுனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தில் தான். ஏன்னா பிகாஸ் தலை சுத்துறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இருக்கும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மே மாசத்துல வெயில் ரொம்ப உச்சத்துல இருந்தாலுமே வந்து கொஞ்சம் ஹெல்த்ல பார்த்துக்கோங்க. ஏன்னா தலை சுத்தும் போதே உங்களுக்கு ஆல்ரெடி வந்து குரு அந்த இடத்துல இருந்து கொடுப்பாரு. இப்போ அடுத்தது மாறுற வரைக்குமே ஒரு கிரிட்டிக்கலா, ஏன்னா சொல்லுவாங்க தெரியுங்களா, அணையிற விளக்கு ரொம்ப பிரகாசம் அறியணும். குரு மாறதுக்குள்ள அந்த மாதிரி ஒரு விஷயங்களெல்லாம் கொடுப்பாரு. ஸோ போகும்போது வரும்போது கொஞ்சம் சாக்லேட்ஸ் கையில் வச்சுக்கோங்க. இந்த லோ ப்ரெஷர்லாம் கொடுப்பாரு. இதெல்லாம் வந்து வராமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு பணத்துக்கு கொஞ்சம் கஷ்டம் வராது. ஏன்னா பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் வரும்போது பண ஏற்பாடுகள் கிடைக்கும். மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் கண்டிப்பாக வந்து குரு பகவான் தருவார். அண்ட் மற்ற பிளானட்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லக்னத்துக்கு 11ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா அதை வச்சு தான் நான் சொன்னேன், வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீடு ஆல்ட்ரேஷனாக இருக்கட்டும், புதுசாக ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், இல்லை ரெண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இல்லை ஆரம்பிக்கல அப்படின்னு இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக இந்த 1.5 வருஷத்துக்குள்ள அதற்கான வாய்ப்புகள் நிறையா வரப்போகுது.
அதற்கான ஒரு தாட்ஸ் எல்லாமே இருக்கும். கார் வாங்கணும்னு நினைப்பீங்க, காரும் வாங்குவீங்க. ஸோ இந்த மாதிரியான பிளானிங் புதுசாக என்ன வாங்கலாம் அப்படிங்கிற ஏதாவது ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நடக்கும். அம்மா மூலிமா நிறைய நட்புகள், அம்மாவோட வட்டாரத்திலேருந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப், இது எல்லாமே வந்து கிடைக்க போகுது. புது புது விஷயங்கள் வந்து உங்களுடைய லைஃப்பில் நடக்க போகுது. ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மயக்கம் வர்றதுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்ல போனா, இப்போ உங்களுக்கு வந்து தந்தை ஸ்தானம், உங்களோட தந்தையோட சொத்துக்கள் வந்து இழுபறியா இருந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு தந்தை சொத்துக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே வந்து கடவுள் உங்களுக்கு வந்து எல்லா கிரகத்தின் மூலியமாக ஒரு அற்புதம் செய்யக்கூடிய ஒரு காலம். ஆனா உங்களோட சுய ஜாதகத்துல வந்து குரு எங்க இருக்காருன்னு பார்க்கணும், சனி எங்க இருக்காருன்னு பார்க்கணும், அவங்க எந்த வீட்டு பிளேஸ்ல இருந்து இப்ப எங்க இருக்காங்க கோச்சாரத்துல, அதற்கான வைப்ரேஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறது எல்லாமே பார்க்கணும். ஸோ பொதுவா இப்ப நம்ம இந்த கருத்துக்களை கூறினாலும் சுய ஜாதகம் மட்டும்தான் நம்ம பேசுவோம். ஸோ நீங்க அதை பார்த்துக்கோங்க. என்னென்ன சரி செய்யணுங்கிறது வாழ்வில் பரிகாரம் மூலியமா எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு கரியர் டெவலப்மெண்ட் பண்றீங்க, பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம். பெண்களுக்கு வந்து திருமணம், காதல், அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சுய தொழில் செய்ய ஆரம்பிக்கிறீங்க, அதுக்காக லோன் அரேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அந்த லோனும் கிடைக்கும். இவ்வளோ நாள் இருப்படியாக இருந்திருக்கும், பட் இப்போ கிடைச்சிரும். ஸோ இந்த காலகட்டத்தில் ஒரு பொன்னான காலகட்டம் தான். ஸோ ஹெல்த்தை தவிர உங்களுக்கு எல்லா விஷயமும் நல்லா இருக்குது. ஸோ முக்கியமாக உங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க, உங்களோட க்ரோத்தும் பார்த்துக்கோங்க. ஒரு சிறப்பான காலம் தான் மிதுன ராசிக்கு. மேஷம் முதல் மீனம் வரை இந்த மே மாத பலன்களை வந்து நம்ம பார்த்தாச்சு. இதெல்லாமே வந்து பொது கருத்துக்கள் தான். உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க, கீழே என்னோட நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய டீட்டெயில்ஸை. ஏன்னா பொது கருத்துக்களையும் தாண்டி சுய ஜாதகத்துல வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். டிஎன்ஏ படி, பிரசனம் படி நம்ம பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கிரகங்களோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்காம நம்ம சொல்லக்கூடாது. ஸோ கிரகங்கள் சுழரும், நட்சத்திரங்கள் சுழராது. அப்படிங்கும்போது நட்சத்திரம் பேஸ் படி நம்ம பார்க்கும்போது எல்லாமே அக்யூரேட்டா வந்து தெரியும். லைஃப்ல நிறைய பேருக்கு நிறைய கேள்விகளுக்கு விடை தெரியாம இருக்கும். ஸோ நம்ம நியூமராலஜி படி அந்த விஷயத்த மாத்திக்கலாம். அதே மாதிரி நிறைய குறியீடுகள் இருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை எவ்வளோ பெரிய தசாபுக்தி நமக்கு மோசமாக இருந்தாலும் 27 நட்சத்திரங்கள்ல வந்து நமக்கு ஃபேவரா செய்யக்கூடிய நட்சத்திரங்களை வச்சு அதை இயக்கலாம். நிறைய சூட்சமங்கள் இருக்கு. இப்போ நமக்கு வந்து பணமே வராது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து அவயோக தசை நடக்குது, ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பே இருக்காது, நிறைய பேர் வேலை இருந்திருப்பீங்க, பட் நான் அதற்கான ஒரு குறியீடுகள், நம்பர்ஸ் இதெல்லாமே நான் கொடுப்பேன். அது வந்து ஆக்டிவேட் ஆகும். நம்ம ஜெம் ஸ்டோன்ஸ் போடும்போது ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய எல்லா சூழ்நிலையும் நம்மக்கிட்ட இருக்குது. அதோட சூட்சமம் அறிந்து அதை செயல்படுத்தி அதை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்கள், எல்லா பிரச்சனைக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களோட சுய ஜாதகத்துக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம மே மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து ஏப்ரல் மாதத்தில் நிறைய விஷயங்கள் எல்லாத்தோடதுலேயும் நடந்திருக்கும். எதிர்பாராத திருப்பு முனைகள், எவ்வளோ பேருக்கு வந்து நிறைய கஷ்டங்கள், சில பேர்த்துக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டங்கள் நடந்திருக்கும். ஏன்னா ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷனில் தாண்டி இப்போ அடுத்தது மே மாதத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ இந்த மே மாதமாவது நம்மளுக்கு ஒரு விடை தெரியுமா அப்படின்ட்டு வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்குது. ஏன்னா வந்து குரு மாற போகிறனால அதோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே அந்த முந்தைய மாதமான மே மாதத்திலே நடக்க போகுது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ மேஷம் முதல் மீனம் வரை மே மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். கன்னி ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த மே மாத பலன்கள் வந்து எப்படி சொல்றேன்னா, கடந்த காலத்துல வந்து உங்களுக்கு தனஸ்தானத்துல வந்து ஒரு இன்கம் வந்திருக்கும். அதே மாதிரி புதுசாக ஒரு வண்டி வாங்கியிருப்பீங்க, இல்லை ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க, இல்லை அதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் வந்து இது வந்து எது மூலிமா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஏதோ ஒரு லோன் எடுத்து வாங்குற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து இப்போ நடந்திருக்கும். ஓகே, நிறைய பேர் வந்து திருமணத்துக்கு உண்டான ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க. அது எல்லாமே வந்து ஒரு இழுபறி ஆயிருக்கும், பிரச்சனையாயிருக்கும். ஓகே, இப்போ இந்த மே மாசத்துல வந்து நம்ம எடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. 100% இப்போ நீங்கள் கடன் வாங்கின விஷயங்கள் வந்து அந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான எல்லா பாசிபிலிட்டிஸும் கொடுப்பாரு கடவுள். ஆனால் சனி சமசப்தம பார்வையாக கன்னி ராசி மற்றும் லக்னத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் மந்தம், ஒரு லேட்டு,
நம்ம யோசிக்க வந்து உடல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒத்துழைக்காது. எவ்வளோதான் வந்து நம்மளுடைய தாட்ஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருந்தாலுமே வந்து உடல் ஒத்துழைக்காது. அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. கொஞ்சம் ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு 4 தடவை 5 தடவை முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு 100% வந்து சனி மந்தமா இருந்தாலும் லேட்டாக இருந்தாலும் அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது அவர் எல்லா ஹெல்ப்பும் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு திருமணம் சார்ந்த ஒரு விஷயங்கள் உங்களோட லவ் விஷயங்கள் ப்ரொபோசல்ஸ் அண்ட் வந்து அது வீட்டில் சொல்ல போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மந்த் உங்களுக்கு ஒரு ஃபேவரான ஒரு மந்த்தாக இருக்கும். அதே மாதிரி புதுசாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனசுக்கு பிடிச்ச உங்களுடைய விஷயங்கள் பிளானிங் எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆக போகுது. இந்த ஜூனுக்கு அப்புறமே ரொம்ப ஃபேவராக இருக்க போகுது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். பொதுவாகவே நீங்கள் ரொம்ப கால்குலேட்டிவ். அப்போ வந்து அடுத்தது வந்து ஒரு கால்குலேட்டிவான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே நடக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் திருமணம், வேலை, கரியர் க்ரோத்து, உங்களுக்கு வந்து புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வரப்போகுது. புது விஷயங்கள் உங்களை தேடி வரப்போகுதுன்னு தான் சொல்ல முடியும். கன்னி ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பராக இருக்க போகுது. இந்த மாதம் அடுத்த ஜூன் மாதத்துக்கு அப்புறமாவே சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா குரு மாறுவதற்கு 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி அதற்கான ஒரு ஒத்துழைப்பு உங்களுக்கு கொடுத்துருவார். ஸோ மற்ற கிரகங்களாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்குது. ஒரு சில சின்ன தடங்கள் சனி மூலியமாக நடந்தாலும் மற்றவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கன்ஜெக்ஷன்ஸ் வரும்போது எல்லா மாற்றமும் உங்களுக்கு வந்து ஃபேவராக இருக்கும். சுய ஜாதகத்தை பார்த்து அதை மாற்றிக்கோங்க. ஸோ திருமணம் சார்ந்த விஷயங்கள் வீட்டில் சொல்லும்போது அது மட்டும் கொஞ்சம் பார்த்து சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா 1க்கு 4 தடவை விசாரிச்சுட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் இதெல்லாமே நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக வரக்கூடிய மாதங்கள் எல்லாமே உங்களுக்கு கன்னி ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு சூப்பராக இருக்கும். மேஷம் முதல் மீனம் வரை இந்த மே மாத பலன்களை வந்து நம்ம பார்த்தாச்சு. இதெல்லாமே வந்து பொது கருத்துக்கள் தான். உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க, கீழே என்னோட நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய டீட்டெயில்ஸை. ஏன்னா பொது கருத்துக்களையும் தாண்டி சுய ஜாதகத்துல வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். டிஎன்ஏ படி பிரசனம் படி நம்ம பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கிரகங்களோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்காம நம்ம சொல்லக்கூடாது. ஸோ கிரகங்கள் சுழரும், நட்சத்திரங்கள் சுழராது. அப்படிங்கும்போது நட்சத்திரம் பேஸ் படி நம்ம பார்க்கும்போது எல்லாமே அக்யூரேட்டாக வந்து தெரியும். லைஃப்ல நிறைய பேருக்கு நிறைய கேள்விகளுக்கு விடை தெரியாமல் இருக்கும். ஸோ நம்ம நியூமராலஜி படி அந்த விஷயத்த மாற்றிக்கலாம். அதே மாதிரி நிறைய குறியீடுகள் இருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை எவ்வளோ பெரிய தசாபுக்தி நமக்கு மோசமாக இருந்தாலும் 27 நட்சத்திரங்கள்ல வந்து நமக்கு ஃபேவராக செய்யக்கூடிய நட்சத்திரங்களை வச்சு அதை இயக்கலாம். நிறைய சூட்சமங்கள் இருக்கு. இப்போ நமக்கு வந்து பணமே வராது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து அவயோக தசை நடக்குது, ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பே இருக்காது, நிறைய பேர் வேலை இருந்திருப்பீங்க, பட் நான் அதற்கான ஒரு குறியீடுகள் நம்பர்ஸ் இதெல்லாமே நான் கொடுப்பேன். அது வந்து ஆக்டிவேட் ஆகும். நம்ம ஜெம் ஸ்டோன்ஸ் போடும்போது ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய எல்லா சூழ்நிலையும் நம்மக்கிட்ட இருக்குது. அதோட சூட்சமம் அறிந்து அதை செயல்படுத்தி அதை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்கள், எல்லா பிரச்சனைக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களோட சுய ஜாதகத்துக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம். குரு வணக்கங்கள், வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம மே மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து ஏப்ரல் மாதத்தில் நிறைய விஷயங்கள் எல்லாத்தோடதுலேயும் நடந்திருக்கும். எதிர்பாராத திருப்பு முனைகள், எவ்வளோ பேருக்கு வந்து நிறைய கஷ்டங்கள், சில பேர்த்துக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டங்கள் நடந்திருக்கும். ஏன்னா ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷனில் தாண்டி இப்போ அடுத்தது மே மாதத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ இந்த மே மாதமாவது நம்மளுக்கு ஒரு விடை தெரியுமா அப்படின்ட்டு வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்குது. ஏன்னா வந்து குரு மாற போகிறனால அதோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே அந்த முந்தைய மாதமான மே மாதத்திலே நடக்க போகுது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ மேஷம் முதல் மீனம் வரை மே மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த மே மாத பலன்கள் வந்து உண்மையாலுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஓகே, என்ன மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னா, நீங்கள் போட்ட பிளான் படி உங்களுடைய கடன் வந்து அடைக்கிறதுக்கு உண்டான எல்லா வழிவகுப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஏன்னா குரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் 6ஆம் இடத்தை பார்த்துருப்பாரு. ஸோ 6ஆம் இடம் அப்படிங்கும்போது கடன் நெருக்கடி கொடுத்து, ஏன்னா எந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு நெருக்கடியாக இருந்திருக்கும் அந்த நெருக்கடியை கரெக்டாக கொடுத்து, ஏன்னா மற்ற கிரகங்களோட இம்பேக்டுமே இந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும். அப்போது அந்த 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய எதிரிகள், உங்களுடைய கடன்கள், உங்களுடைய நோய்கள் இதெல்லாமே கொஞ்சம் அதிகரித்து இப்போ அது சார்ட் அவுட் ஆகிறதுக்கான இந்த டைம் வந்து மே மந்த்.
ஓகே. இதுக்கு வந்து என்ன அப்படின்னா, நெறைய பேர் வந்து பணம் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு வொர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கா இருக்கட்டும், இதுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு பணம் ரெடியாயி வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாரி நெறைய பேர் வந்து வெளிநாடு தொடர்பான பிசினஸா இருக்கட்டும், அதே மாரி வந்து ஒரு வொர்க்குக்கு நீங்க ட்ரை பண்றீங்க, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்றீங்க, பேங்கிங், ஃபினான்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து மே மாசம் வந்து எல்லா தடையும் நீங்கி, அதற்குண்டான வழியை காட்டப் போகுது அப்படின்னு அர்த்தம். சரி, ஓகே. இப்ப வந்து நம்ம வந்து ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்றோம். இந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணலாமா? மே மந்த்ல ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு ஒரு ரைட் சாய்ஸ். திருமணம் சார்ந்த விஷயங்கள், காதல் இதெல்லாமே வந்து உங்க வீட்ல சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதம் வந்து கொஞ்சம் ஃபேவரேட்டான ஒரு மாதம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா, குரு உங்களுக்கு 100% நல்லது மட்டுமே பண்றதுக்காகத்தான் வருகிறார். இவ்ளோ வருஷம் பாடுபட்டாச்சு, எல்லா பிரச்சனையும் வந்தாச்சு, டிவோர்ஸ் ஆயாச்சு, பிரச்சனை வந்தாச்சு, கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவினை இருந்திருக்கும். சும்மாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிவோர்ஸ் வாங்கின மாரி ஒரே வீட்டுக்குள்ளே வந்து மூஞ்சி பார்க்காம இருந்திருப்பீங்க. இது எல்லாமே கண்டிப்பா இருந்திருக்கும். குழந்தைகளை விட்டு பிரியக்கூடிய அந்த தருணம் எல்லாமே இந்த கடந்த 5 வருஷத்துல நீங்க எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. இது எல்லாமே வந்து இப்ப சரியாகக்கூடியது. இப்ப வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க, ச்சே நம்ம வந்து கொஞ்சம் பிரியாம பேசியிருந்தா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருந்தா நம்ம வாழ்ந்திருக்கலாமே அப்படின்னு யோசிக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதம் உங்களுக்கு அந்த அற்புதம் நடக்க போகுது. ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஏதாவது புதுசா ஒரு லோன் வாங்கணும் அப்படின்னாலும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஆனா கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. ஏன்னா சனியின் பார்வை 3ஆம் பார்வை உங்களுக்கு இருக்கும்போது அதோட இம்பாக்ட் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாரு. கொஞ்சம் ஸ்லோனஸ் மந்தம் இருந்தாலும் நீங்க வந்து ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்துல வந்து அதை சக்ஸஸ் பண்ண போறீங்க. உங்களுடைய ஒர்க்ல அண்ட் அப்ராட் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு அப்கிரேடேஷன்ஸா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு வந்து ஒரு பாராட்டுக்கள், விருதுகள், ஸோ மேனேஜ்மெண்ட் சைட்ஸ்லேருந்து உங்களுக்கு வரப்போகுது. இந்த பேங்கிங் செக்டார், ஃபினான்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபம் சொல்ல போனால் இந்த மீடியா இண்டஸ்ட்ரி, ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா உங்களோட முயற்சி ஸ்தானத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் உங்களுடைய லக்னத்திலே இருக்கார் இப்போ. ஸோ அதனால வந்து சூப்பராக இருக்க போது. அடுத்தது வந்து குருவோட சேர போறாரு. ஸோ நல்ல ஒரு வழிகாட்டுதல் படி உங்களுடைய வாழ்க்கையில வந்து எல்லாமே நடக்க போகுது. சில பல மனசுக்கும் மைண்டுக்கும் கொஞ்சம் போராட்டம் இருக்கும். கொஞ்சம் நிதானிச்சு முடிவு பண்ணுங்க. அது மட்டும்தான் மைனஸே தவிர மற்றபடி எல்லாமே பிளஸ் தான் இருக்கு. கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணி ஒவ்வொரு காரியமும் உங்களுடைய ஒர்க்காக இருக்கட்டும் அண்ட் டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள், டாக்குமெண்ட்ஸ் தொலைந்து போயிருந்தா கிடைக்க போகுது. ஏன்னா வந்து அதுக்கான ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கான மனிதர்கள் உங்களுக்கு வரப்போகிறாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மே மாதம் உங்களுக்கு ரொம்ப ஒரு சிறந்த மாதமாக இருக்கும். மேஷம் முதல் மீனம் வரை இந்த மே மாத பலன்களை வந்து நம்ம பார்த்தாச்சு. இதெல்லாமே வந்து பொது கருத்துக்கள் தான். உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க, கீழே என்னோட நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய டீட்டெயில்ஸை. ஏன்னா பொது கருத்துக்களையும் தாண்டி சுய ஜாதகத்துல வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். டிஎன்ஏ படி, பிரசனம் படி நம்ம பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கிரகங்களோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்காம நம்ம சொல்லக்கூடாது. ஸோ கிரகங்கள் சுழரும், நட்சத்திரங்கள் சுழராது. அப்படிங்கும்போது நட்சத்திரம் பேஸ் படி நம்ம பார்க்கும்போது எல்லாமே அக்யூரேட்டாக வந்து தெரியும். லைஃப்ல நிறைய பேருக்கு நிறைய கேள்விகளுக்கு விடை தெரியாம இருக்கும். ஸோ நம்ம நியூமராலஜி படி அந்த விஷயத்த மாத்திக்கலாம். அதே மாதிரி நிறைய குறியீடுகள் இருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை எவ்வளோ பெரிய தசாபுக்தி நமக்கு மோசமாக இருந்தாலும் 27 நட்சத்திரங்கள்ல வந்து நமக்கு ஃபேவரா செய்யக்கூடிய நட்சத்திரங்களை வச்சு அதை இயக்கலாம். நிறைய சூட்சமங்கள் இருக்கு. இப்போ நமக்கு வந்து பணமே வராது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து அவயோக தசை நடக்குது, ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பே இருக்காது, நிறைய பேர் வேலை இருந்திருப்பீங்க. பட் நான் அதற்கான ஒரு குறியீடுகள், நம்பர்ஸ் இதெல்லாமே நான் கொடுப்பேன். அது வந்து ஆக்டிவேட் ஆகும். நம்ம ஜெம்ஸ்டோன்ஸ் போடும்போது ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய எல்லா சூழ்நிலையும் நம்மக்கிட்ட இருக்குது. அதோட சூட்சமம் அறிந்து அதை செயல்படுத்தி அதை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்கள், எல்லா பிரச்சனைக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களோட சுய ஜாதகத்துக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.